அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள், இதுதான் பிரியாணி மசாலா நான் இப்போ ரெடி பண்ண போகிறேன். இது இப்போ இங்கே செஞ்சு வச்சிங்கன்னா 1 மாதம் வரைக்கும் கெட்டு போகாமல் இருக்கும். ஆனால் லைட்டாக கொஞ்சம் அதில் கொஞ்சம் டேஸ்ட்டு மாறும். அது அப்புறம் சொல்கிறேன் நான் அதை பற்றி. இதை பாருங்கள், இது ஒரு 70 கிராம் இருக்கும். இது 70 கிராம், இது 70 கிராம், சீரகம் 70 கிராம், சோம்பு 70 கிராம், இது ஒரு 50 கிராம், பட்டை ஒரு 25 கிராம், கிராம்பு ஒரு 75 கிராம், ஏலக்காய் ஒரு சும்மா ஒரு 7 ஏலக்காய். இதை அப்படியே போட்டு வறுத்துக்கணும். லைட்டாக வறுத்து பொடி பண்ணி வச்சுக்கணும். இதை அப்படியே பொடி பண்ணி வச்சுக்கிட்டோம்னு வச்சுங்களேன், ஒவ்வொரு தடவையும் நீங்கள் கறி வாங்க திருடுத்துப்பு நீங்கள் இந்த மசாலா ரெடி பண்ண தேவையே கிடையாது. இதுவும் நல்ல வாசனையாக இருக்கும். நீங்கள் அப்படியே என்ன செய்வீங்க, கறியை தாளித்து போடும்போது இதில் கொஞ்சம் 1 ஸ்பூன் 1.5 ஸ்பூன் போட்டால் போதும். 1 ஸ்பூன் சொன்னாக்கா ஒரு டீஸ்பூன் அளவு, இந்த அளவுக்கு இதில் 1 ஸ்பூன் 1.5 ஸ்பூன் போட்டிங்கன்னா போதும். பிரியாணிக்கும் போதும், கறி ஆனத்துக்கும் போதும். அதனால் இப்படி செஞ்சு வச்சுக்கணும். அப்புறம் கடைசியில் 1 மாதத்துக்கு அப்புறம் உங்களுக்கு இது 2 தான், இது தான் நான் அரைக்க போகிறேன். இது ரெண்டு தான் நான் இப்போ அரைக்க போகிறேன். அரைச்சி வச்சுக்குவேன். நான் இப்போ 1 மாதம் வரைக்கும் இருக்கும் பாக்ஸில் வச்சு. இப்போ இது அந்த 1 மாதம் வரைக்கும் இந்த மசாலா இருக்குதா, அப்போ என்ன செய்யணும், நம்ம அதில் கொஞ்சம் டேஸ்ட் இன்னும் காட்டணும். அந்த 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 பிரியாணி வாசனை இந்த ஹக்கீம் பிரியாணி இந்த மாதிரி பிரியாணியெலாம் இருக்குல்ல, அதை விட சூப்பராக டேஸ்ட்டு கொடுக்கும். இங்கே பாருங்கள், இதை கடைசியில் நீங்கள் என்ன செய்வீங்க, சோறு தம்மில் போகிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் சதன்னு இருக்கும்போது இதில் இருக்குது பாருங்கள், இது ஒரு கிலோக்குள்ளே கறி, இது 1 கிலோ அரிசி போட்டோம்னா இதை போட்டு இதை லேசாக வறுத்து அம்மியில் வச்சு நுணுக்கி அது மேலே போட்டு விட்டுறணும். போட்டிங்கன்னு வச்சுங்களேன், அவ்வளோ வாசனையாக இருக்கும். ஏன்னா ரீல்ஸ்லாம் பார்க்கும்போது என்னடி பிரியாணி செஞ்சுருக்கேன், தக்காளி சாதம் மாதிரி இருக்குன்னு கிண்டல் பண்ணுறாங்க. இங்கே எல்லா மத ஜனங்களும் இது முஸ்லீம் பிரியாணி மாதிரி நீங்கள் செஞ்சு சாப்பிட்லாம். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இதை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருக்குன்ட்டு. இது பாருங்கள், இது கடைசியில் இப்போ இல்லை, பிரியாணி ஆக்குற சமயத்தில் இதை கடைசியில் போடணும். இது இப்போதைக்கு பொடி பண்ணி நான் வச்சுக்குவேன். நல்லா பார்த்துக்கோங்க. இது நான் பொடி பண்ணி இப்போ வச்சுக்கிட்டு திடுப்புன்னு கறி வாங்கினோம்னா, கோழி வாங்கினோம்னா அதுக்கு இந்த மசாலா நான் போட்டுக்குவேன். ரொம்ப சூப்பராக இருக்கும். அப்புறம் சோறு ஆக்கும்போது, பிரியாணின்னு ஆக்கும்போது இதை போடுவோம். கடைசியில் இதை லேசாக வறுத்து அம்மியில் வச்சு நுணுக்கி சோறு தம் போடும்போது சதன்னு வருமா, அப்போ போட்டுவிட்டு கிண்டி விட்டுட்டுங்கச்சுன்னா நெய் ஊற்றி போட்டுவிட்டா சூப்பராக இருக்கும். யாருக்கும் எந்த குறையும் இல்லாமல் முஸ்லீம் பிரியாணி மாதிரியே சாப்பிட்லாம். இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும்.